ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ ஏர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாந்தம் வாலெட் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம். எலிஜிபிள் எப்படின்னா, இந்த பாந்தம் வாலெட்டில் சொலானா டோக்கன் இருக்கும்ல, அதை கொடுத்து சொலானாவை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதோ, இல்லை சொலானா வச்சு ஏதாச்சும் பை பண்ணுறது, இல்லை இந்த வாலெட்லேருந்து அதர் வாலெட்டுக்கு சொலானா டோக்கனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை பொறுத்து உங்களுக்கு பென்குங்கிற ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே மினிமம் $45லேருந்து $50 கிடைக்கிது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறோம். அதை எப்படி நம்ம எலிஜிபிள் ஆகிறது, எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் பாந்தம் வாலெட்டில் என்னோடய ஒரு 4 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த 4 அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் ஆகிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பெட்கிட் எக்ஸ்சேஞ்சர்லேயும் நீங்கள் சொலானா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்தெந்த வாலெட்லலாம் நீங்கள் சொலானா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்த வாலெட்டோட அட்ரஸை போட்டு செக் பண்ணி பாருங்கள். எந்த வாலெட்டில் உங்களுக்கு எலிஜிபிள் காட்டுதோ அந்த இதில் கொடுத்து நீங்கள் எப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். பென்குங்கிற டோக்கனை கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பாந்தம் வாலெட்டில் யூஸ் பண்ணேன். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா சடனாக உள்ளார போல் ஹேங் ஆணுச்சு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா என் செல்லோட ப்ராப்ளம் என்னாச்சுன்னா ஹேங் ஆகி அப்படியே நின்றுட்டு. சரி, இது எனக்கு மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருந்துச்சு. இதுக்கு ஆல்டர்னேட் வேறு வழி மூலம் எப்படி நம்ம இந்த டோக்கனை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த பாந்தம் வாலெட்லேருந்து இந்த சொலானா அட்ரஸை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு, அட்ரஸுங்கிற அதில் சீட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி கீ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ரைவேட் கீன்னு அந்த கீயை கொண்டு போயிட்டு நான் டோக்கன் பாக்கெட்டுங்கிற வாலெட்டில் போட்டு இம்போர்ட் பண்ணேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு தான் இந்த பென்குங்கிற டோக்கனை கிளைம் பண்ணேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன். அதை நீங்கள் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸாக நான் கிளைம் பண்ணேன். பாந்தம் வாலெட்டில் அது ரன் ஆகலை. அதுக்கு பிறகு தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது உடனே கிளைம் ஆகிட்டு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் டோக்கனை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோக்கன் பாக்கெட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இது எப்படி சொல்கிறேன், இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வாலெட்டை பாந்தம் வாலெட் அட்ரஸை கொண்டாந்து ப்ரைவேட் கீயை போட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் யூடியூப்பில் வீடியோ இருக்குது, அதை படி செக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாட்டியும் டெலகிராமில் ஆடியோ போடுங்க. அதை கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா டோக்கன் பாக்கெட்டுங்கிற வாலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு 4th ஆப்ஷனாக மீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்ரஸ் புக்குன்னு இருக்கு பார்த்திங்களா, அந்த அட்ரஸ் புக்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு மேலே கட்டுறது பாருங்கள், சொலானான்னு நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. வேறு எதுவும் இடிஹெச்னா எத்திரியம்லையோ இல்லை வேறு எதாச்சும் பிஎன்பியில் வச்சிங்கன்னா இது செலக்ட் ஆகாது. சொலானாவில் வச்சுக்கிடுங்க. சொலானாவில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து வாலெட் அட்ரஸ், இந்த பாந்தம் வாலெட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, சொலானா அட்ரஸ், அதை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதை அடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வாலெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நேம், நீங்கள் எந்த நேம் வேணாலும் வச்சுக்கிடுங்க. பாந்தம் வாலெட்டோ இல்லை ஏதோ ஒரு வாலெட்டுன்னு வாலெட் போட்டு வச்சுக்கிடுங்க நேம். ஓகேவா? வச்சுக்கிட்டு அடுத்து சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த இருக்குது பாருங்கள், கிளைம் யுவர் பென்கு ஏர்ட்ராப் அப்படின்னு. இது இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட $1க்கான சொலானா வேணும். ஓகே, $1னா $1 ஆகாது. இது சரியான பீஸ் தெரியலை. ஒரு மேக்ஸிமம் ஒரு ₹20 வச்சுக்கிடுங்களேன். ₹20 தான் ஆகும் இந்த டோக்கனை கிளைம் பண்ணுறது. ஆனால் ₹20 நினைக்காதீங்க. ஆனால் நம்மளுக்கு $45லேருந்து $50 கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கிடைக்கிது. ஆல்ரெடி இது எல்லாருமே கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் கிளைம் யுவர் பென்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு என்டர் கிளைம் யுவர் பென்குன்னு வரும். மேலே பார்த்துக்கிடுங்க, அந்த ப்ளூ கலரில் டிக் பண்ணிக்கிடுங்க. அது டிக் பண்ணல தான் இருக்கும், ஆனால் டிக் பண்ணிக்கிடுங்க. அதை டிக் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டினியூ ஆன் மொபைல் அப்படின்னு கேட்கும். ஏன்னா இது நம்ம மொபைலில் தானே செய்கிறோம். அதில் மொபைலில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே சில பேருக்கு உடனே அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இல்லாட்டி சில பேருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தது லிங்க் சோல் வாலெட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது கிளிக் பண்ணுங்கள். ஏன் இதை லிங்க்னா, இது சோல் வாலெட் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கடுத்தது எத்திரியமில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் இடிஹெச் வாலெட்னு இருக்கும், அதை கிளைம் பண்ணிக்கிடுங்க. ஆனால் நீங்கள் சொலானாவில் கிளைம் பண்ணுறதா இருந்ததுன்னா அங்கே நெட்வொர்க் இருக்குல்ல, அதில் சொலானான்னு வச்சுக்கிடுங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தது மேலே பாருங்கள், மொத்தம் 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிங்க் வாலெட்டு, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 2 அப்படிங்கிறது லிங்க் சோல் வாலெட். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு கிளைம் பண்ணணும்னு ஆப்ஷன் வரும். 3rd ஆப்ஷன் உங்களுக்கு கிளைம் ஆனதுக்கு பிறகு க்ரீன் கலர் டிக் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் டோக்கன் பாக்கெட் வாலெட்டு, பாந்தம் வாலெட்டு. இதில் நான் ஒரு பிரச்சனையை செஞ்சேன், எனக்கு டோக்கன் கிளைம் ஆகலைன்னா, நான் டோக்கன் பாக்கெட் வாலெட்டில் பாந்தம் வாலெட்டை இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
சரி நம்ம டோக்கன் பாக்கெட் வாலெட்டை தானே இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் டோக்கன் பாக்கெட்டை கிளைம் கொடுத்தேன். அது எனக்கு கிளைம் ஆகவே இல்லை. இந்த ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ட்டு, சரி கீழே உள்ள பாந்தம் வாலெட்டை கொடுப்போம் அப்படின்னு கிளைம் கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு டோக்கன் கிளைம் ஆகிட்டு. ஓகேவா? பாந்தம் வாலெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். டோக்கன் பாக்கெட்டுக்கு ஒரு வாலெட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. ஓகேவா? அந்த பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு டோக்கன் காட்டும். எனக்கு வந்து ஒரு 1653 டோக்கன் கிடச்சிருக்கு. ஓகேவா? மினிமம் ஒரு $45 அதோட வேல்யூ. இதை கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த டோக்கனை கிளைம் பண்ணும்போது பீஸு கேட்கும். இது ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கான உள்ளது. அந்த பீஸ் வந்து அதில் அந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கணும். சொலானா பீஸ் வச்சுருந்தா மட்டும்தான் இதை கிளைம் பண்ணி எடுக்க முடியும், இல்லாட்டி முடியாது. கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தப்போ உங்களுக்கு டோக்கன் ஷோ ஆகும். மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு கிளைம் பண்ணிக்கிறேன். இதை கிளைம் பண்ணதுக்கு பிறகு இந்த பார்த்துக்கிடுங்க, பென்கு அப்படின்னா 1653 டோக்கன் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு கிளைம் ஆகிடும். கிளைம் ஆனது பிறகு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கு. பார்த்துக்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 0.07 இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.032ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நல்ல இன்கம், ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போயோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, சொலானா பாந்தம் வாலெட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. வித்தவுட்னு சொன்னால் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இது வந்து இதுமாரி ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்குது. பாந்தம் வாலெட்டில் கிளைம் பண்ண முடியாதவங்க இந்த வாலெட்டில் நம்ம கிளைம் பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இது ரெஃபரலோ இது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது ஒரு சொல்யூஷன் நான் சொன்னேன். நிறைய பேர் கிளைம் பண்ண முடியும்னு நிறையா யூடியூப் சேனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு நீங்கள் எலிஜிபிளாக என்னென்னு செக் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இந்த ஏட்ராப்புக்கான லிங்கையும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இது வந்து ரெஃபரல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து மெயினாக வந்து நியூவாக க்ரியேட் பண்ணி உள்ளவங்களுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்களா என்னென்னு தெரியலை. அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு வாலெட்டாக இருந்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறேன். 3000 டோக்கன் இது வரையும் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கோம். எனக்கு அது 1653 ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிறோம். வேறு எதுவும் தகவல் வேணும்னா என்னை டெலகிராமில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.